சொல்றா. வேண்டாம். என்னடா இப்படி பண்றீங்க? லைன்ல இருக்கிற எல்லாரையும் உதைப்பேன் ஜாக்கிரதை. நான் பாக்குறேன். சரி கண்டிப்பா எல்லாரும் வரணும். வரேன். கால் வருது. பை. பார்க்கலாம்டா. நாளைக்கு சந்திக்கலாம். ஏய் தெரியல. ஓ, என்ன இவனுங்க எப்போ பார்த்தாலும் காலேஜ் கட்டடி கட்டடின்றானுங்க. மாசம் மாசம் ஒரு ட்ரிப்பு போடுறானுங்க. ஒரு தலைவலி பத்தாதுன்னு இது வேற இன்னொரு தலைவலி. ஓ, மணி வேற 10 ஆச்சு. எப்போ தூங்கி எப்போ எந்திரிக்கிறது? இப்போ படுத்தாதான் நல்லா தூங்க முடியும். இல்லைன்னா காலங்காத்தால மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடுவானுங்க. இவனுங்களால தலைவலி வந்தது தான் மிச்சம். சரி, நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துப்போம். அவனுங்க வந்து எழுப்புறது நிச்சயம். என்ன பண்ண முடியும்? இழுத்து மூடிட்டு படுக்க வேண்டியதுதான். இவன் ஒருத்தன்டா போனை சைலண்ட் மோட்ல வச்சிருக்கான். டேய் மச்சான், டேய் டேய், அவ வேற ஆர்ன் அடிச்சிட்டு இருக்காடா. அவ ஒருத்தி சும்மா இருக்க சொல்றா. டேய் மச்சான், டேய் சயின்டிஸ்டே, எழுந்துடா. டேய் மச்சான், எந்திரா. எவ்வளவு நேரம்டா? எந்திரா டேய். டேய் எவ்வளவு நேரம்டா? வா சீக்கிரம் போலாம், வா. எந்திரி, எந்திரிடா. டேய் டேய், அவனை எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான்டா. எழுந்து தொலைடா. மச்சி, நம்ம போன மாதிரி தான்டா. டேய் மச்சான், எந்திரிடா. எந்திரிடா. எந்திரிடா சொல்றோம்ல. ஐயோ, காலங்காத்தால இவனுங்க முகத்துல முடிச்சாச்சா? விளங்குன மாதிரி தான். ஏன்டா வழக்கம் போல கவுக்குறா? டேய் என்னட்ட எந்திரா. டேய் மச்சான், நம்ம உழைப்புக்கு கிடைத்த வெற்றிடா. ஐயோ, என்ன வண்டி மக்கார் பண்ணுது? செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? இந்த இருட்டில் மெக்கானிக் எங்க கிடைப்பான்? என்ன பிரச்சனை பார்ப்போம். எல்லாமே சரியா தானே இருக்கு. என்னடாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், நீ இறங்கி வா. என்னடா என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலடா. இப்போ என்னடா பண்ணலாம்? டப்பா காரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது நான் கேக்குறேன். அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தெரியுது. இன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ணிக்கலாமா? ஆமா. சரி வா கிளம்பு. சரி போலாம். பேனட்டை மூடு. கோவிந்தா கோவிந்தா. யாருப்பா அது? அண்ணா, எங்க வண்டி அங்க ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நாங்க இங்க தங்கிக்கலாமாண்ணா? எத்தனை பேரு? நாங்க 5 பேருண்ணே. இதோ நாங்க தான். 1000 ரூபாய் பரவாயில்லையா? 1000 ரூபாய் அண்ணா, ஒரு நாள் தானே. ஒரு தலைக்கே 200 ரூபாய் கூட 1000 ரூபாய் ஆயிடுமேப்பா. என்ன மச்சான், 1000 ரூபாயா? ஓகே சொல்லு, போலாம். சரிண்ணா. ஓகேண்ணா, இப்பயே கொடுத்துருப்பா. இந்தாங்கண்ணா. சாவி இந்தாப்பா. வீடு எதிர்த்த மாதிரி தான். ஏதாச்சும் குரல் கொடு, வரேன். சரியா? இந்த வீடு தான்டா. சீக்கிரம் வாங்க. இந்த வீட்டுக்கு நம்ம தான் இங்க ஓனர். வா போலாம். கார் மாதிரி இந்த வீடு ஏதாவது சொதப்பலா இருக்குமா? சீக்கிரம் போங்க போங்க. காரை லாக் பண்ணிட்டீங்களா? ஓகேடா. டேய், என்னடா கதவு திறந்த உடனே லைட் ஆன் ஆகுது? வாவ், சூப்பரா இருக்குல்ல? ஆமா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ பேசுறதுக்கு டைம் இல்ல மச்சான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லாரும் எங்கேயா போய் செட்டில் ஆகுங்க. நான் மேல போய் படுத்துக்கிறேன். சரி, சோஃபாலே என் கூட படுத்துக்கலாம். யார் வரீங்களா? வாங்க. சரி, நம்ம மாடியில ஒரு ரூம்ல படுத்துக்கலாம். வா போலாம். இந்த சோஃபாக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்டா. சுத்தம் கரண்ட் வேற போயிடுச்சா? டேப் ஓபன்ல இருக்கு. யார் திறந்திருப்பா? நம்ம வரும்போது இந்த சத்தம் கேட்கலையே. அதுதான் நானும் சொல்லலாம்னு இருந்தேன். என்னன்னு தெரியலையே. என்ன மச்சான், வந்து படுத்த உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ச்சே, ஆமாண்டா, கரண்ட் போயிடுச்சு. குளிச்சிருவேனே. இரு, ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டு வரேன். இன்னைக்கு சிவராத்திரி தான். பாவீங்களா, இங்க மட்டும் தான் கரண்ட் இல்லையா?
மச்சான் என்னடா இது? டேய். சத்தம் அதிகமா கேக்குது. டேய் நேட்ட, டேய் மாப்ள, டேய் எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் அட பாவி. டேய் மச்சான், டேய் எந்திரா. டேய் எவ்வளவு நேரம் நான் தூங்குவேன்? எந்திரா டேய். வாடா போலாம். டேய் அடிச்சாதடா. எந்திரின்னு சொல்ற மாதிரி எழுப்பு. வாடா. ஏய் வாடா. வா. அட என்னடா அவன் காத்துல மாவு பேசுறான்? டேய் ஆமாடா. டேய் போதுடா. எந்திரா டேய். எந்திரா. கனவு டேய். கண்டது போதுடா. எருமை. டேய் உனதான்டா. டேய் எந்திரா. எந்திரா மச்சான். இந்த டேய், வாடா என்ன போலாம். சொல்ல போறான்? எந்திரா. ஏய் எந்திரா. பார் கையிலே சைக்கிள் ஓட்டுறான் பாரு. என்னடா மச்சான் பைக்? அடங்க. டைம் ஆச்சுடா. ஓ வழக்கம் போல கனவா? வந்துட்டீங்களாடா? டேய் இதுக்கு மேல நீ ரெடியா எப்படா வர்றது? வாடா சீக்கிரம். ஏன்டா இப்படி வாடா. வாடா? எவ்வளவு நேரம் கார்ல வெயிட் பண்றவா? இந்த நெட்டை எல்லாம் வச்சிட்டு எவன்டா அவுட்டிங் பிளான் ஏய், பண்ணுது? சும்மா இருங்க. வழக்கமா நீ கனவு கண்ட கதையை வந்து சொல்லுவியே. இன்னைக்கு எதுவும் சொல்லல. நம்ம எல்லாரும் கார்ல போயிட்டு இருந்தோமா, திடீர்னு கார் பிரேக் டவுனு. பக்கத்துல உள்ள பங்களால போய் படுத்தோம். அங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுடா. அதுக்கப்புறம் ஒரு முகம் என் முன்னாடி வந்துச்சுடா. திடீர்னு அலறி